ஒரு காதல். ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் படுங்க, நல்லா தூக்கம் வரும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். சார் பார்த்து சார். ஓகே சூர்யா சார், இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல சதீஷ். காயத்துல தண்ணி படாம பாத்துக்கோங்க, சீக்கிரம் காயம் ஆறிடும். பெயினுக்கு மாத்திரை கொடுத்துருக்கேன், நீங்க வீட்டுக்கு போலாம். ரொம்ப தேங்க்ஸ் சதீஷ். நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்லாம்? நாம 2 பேருமே மக்களுக்கு சேவை பண்ற நோக்கத்துல இருக்கிறவங்க தான். நமக்கு ஒண்ணுன்னா நாம தான் பாத்துக்கணும். ஆனா நீங்க கையலுக்கு தான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு துடிச்சு போயிட்டாங்க. ஆமா சார், எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல தனக்கு கத்துத்தர குரு கொண்டுனா துடிச்சு போற ஸ்டூடெண்ட்டை நான் பார்த்ததே இல்லை சார். ஆனா இவங்க அக்கறை அதையும் தாண்டி இருக்கு சார். இப்படி ஒரு பாண்டிங்கை நான் பார்த்ததே இல்லை சார். ஓகே அர்ச்சனா, நாங்க கிளம்புறோம். ஓகே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்க சூர்யா சார். ஓகே சார். ஓகே சார், வரோம். பார்த்து. அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஹே, எப்படி சொல்ற? பார்த்தாலே தெரியுது. பார்த்து சார். சார், ஷர்ட் எல்லாம் பிளட்டா இருக்கு, ஷர்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க. டைமுக்கு உங்களுக்கான மெடிசனை நானே எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இது ஒரு சீனியர் ஆஃபீஸருக்கு ஒரு சபார்டினேட் செய்யற உதவிதான் சார். அப்புறம் உங்களுக்கு இப்போதைக்கு லைட் ஃபுட் தான் கொடுக்கணும். ஏன்னா பெயின் கில்லர் போட்டிருக்கும் போது ஹெவியான ஃபுட் அவ்வளோ நல்லது இல்லை சார், அதனால சொன்னேன். படுத்துக்கிறீங்களா சார்? இல்லை, நான் உட்கார்ந்தே இருக்கேன். அப்போதான் எனக்கு வலி தெரியாமல் இருக்கும். சரி, ஸ்டேஷனில் கொடுத்த ஃபைல்ஸ் எல்லாம் என் பக்கத்தில் வச்சிருப்போம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நான் செக் பண்ணுறேன். சார், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா அந்த ஃபைல்ஸை நான் செக் பண்ணி தரேனே. நீங்கள் இப்போ ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது, அதுக்காக சொன்னேன் சார்.
சரி, ஓகே. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பார்த்துக்கோ. ஏதாவது மிஸ்டேக் நடந்தா. இல்லை சார், நான் சரியா மிஸ்டேக் இல்லாமல் செக் பண்ணிடுறேன். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா போதும். ம், உடம்ப பார்த்துக்கோங்க சார். ம், நான் வரேன். ம். என்ன மாமா, இப்பதானே முதலாளிய பார்த்துட்டு வந்தீங்க, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டீங்க? நான் டவுன் வரைக்கும் போயிட்டு வந்துடும்ல. ஊர் திருவிழா வேற வரப்போகுதுல்ல, அதனால உனக்கும் பையனுக்கும் புது துணி எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி எவ்வளவுதான் உங்க முதலாளி கொடுத்தாரு? இப்படி தாம் தும்னு செலவு பண்ண துடிக்கிறீங்க? இந்த வருஷம் விளைச்சல் அதிகம் வந்துருச்சுன்னு சொல்லி திருவிழாக்காக முதலாளி 1000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் உடனே உங்க 2 பேத்துக்கும் துணி எடுத்துட்டு வரலாம்னு கிளம்பிட்டேன். ஓஹோ, 1000 ரூபாய் கண்ணுல பார்த்த உடனே உடனே செலவு பண்ணணும்னு கிளம்பிட்டீங்களோ? எனக்கெல்லாம் ஒரு துணியும் வேணாம், உங்களுக்கும் உங்க பையனுக்கு மட்டும் எடுத்துட்டு வாங்க போதும். ஏன் ஏன் துணி வேண்டாம்? நீ அப்படியே பீரோ நிறைய துணியை பூட்டி வச்சிருக்கியாக்கும். நீயே 2 சேலைய மாத்தி மாத்தி கட்டிக்கிட்டு இருக்க. நீ பேசாம இரு, நான் வாங்கிட்டு வரேன். ராஜா, அப்பா போய் உனக்கு துணி வாங்கிட்டு வர்றேன். அப்பாவுக்கு டாட்டா சொல்லுங்க. எனக்கெல்லாம் வேணாம், வேணும்னா உங்க பையனுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க. ஏன் புள்ள அடம் பிடிக்கிற? என்கிட்ட காசு இருக்கும்போது தான் துணி எடுக்க முடியும். அதையும் வேணான்னு தடுத்தா என்ன அர்த்தம்? பின்ன என்ன மாமா, நாங்க 2 பேர் மட்டும் புது துணி உடுத்துவோம், திருவிழா அதுவுமா நீங்க மட்டும் பழைய துணி உடுத்துவீங்களா? வாங்குனா 3 பேருக்கும் புது துணி வாங்குங்க, இல்லனா ராஜாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும். புரிஞ்சுக்க துளசி, 3 பேத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் திருவிழாவும் அதுவுமா வீட்டு செலவுக்கு ஒண்ணு இல்லாம என்ன பண்ண முடியும்? புது துணி மட்டும் போட்டுக்கிட்டா வயிறு நிறைஞ்சிருமா சொல்லு? நான் ஆம்பளை, எதையாவது உடுத்துக்கிட்டு தெரிஞ்சிருவேன். ஆனா பொம்பளை அப்படி இருக்க முடியுமா? இந்த திருவிழாக்காவது உன்னைய புது துணியில பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதை கெடுத்துறாதீங்க செல்லம். ராஜா, நீ அம்மாவை சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பியா, அதுக்குள்ள அப்பா ஓடி போய் புது துணி வாங்கிட்டு வந்துருவனா? சரியா செல்ல குட்டி? டாடா என் செல்ல குட்டி. பாய் சொல்லு. டாடா பாய். ஐயோ என்னங்க, கொஞ்சம் இருங்க. ஒண்ணும் இல்ல. தடங்களா இருக்கு, ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு போங்க. இந்தாங்க, ஒண்ணும் இல்லைல்ல உங்களுக்கு. பாய். டாடா சொல்லு. டாடா. சமத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட மட்டும் இல்லை, உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம ராகவன் சாரையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ராகவன் சாருக்கும் கிரிமினாலஜி பற்றி எல்லா விஷயமும் தெரியும். ம். சூர்யா சார், ராகவன் சார், வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்ண்ணே, வாங்க வாங்க வாங்க. என்ன வெத்தலை பாக்கு தட்டோட வந்திருக்கீங்க? நம்ம ஊர்ல அடுத்த வாரம் அம்மனுக்கு காப்பு கட்டு திருவிழா நடத்துறோம். அதுல நீங்க எல்லாரும் தவறாம கலந்துக்கணும். நம்ம ஊருக்கு நீங்க எல்லாம் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கீங்க. அதனால உங்களை முறைப்படி ஊர் சார்பா அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கோம். இந்தாங்க சார். ராகவன் சார், நீங்க வாங்கிக்கோங்க. சார், யார் வாங்கினா என்ன சார், நம்ம எல்லாரும் ஒன்று தானே. சூர்யா சார், நீங்களே வாங்குங்க. பார்த்து